செம படம் எல்லா விஷயம் எல்லாமே வேற லெவலில் கொடுத்தா தலை. இதுக்காக நாங்கள் தலைக்காக தலைதான் கடவுளே அஜித் கடவுளே அஜித் கடவுளே அஜித் கடவுளே அஜித் சகடா பிச்சதா பிச்சிச்ச பட சகடா பே அட ஜிஎம் ராஷ்ட்ரா பிஜிஎம் வேற படா ஃபுல்லா வேற லெவல் தல தரிசனம் ஃபுல்லா பாத்துட்டாங்க. வேற லெவல் தல படம் அல்டிமேட் அஜித் வாழ்க தல வேற லெவல் ஐயா கடவுளே அஜித் கடவுளே அஜித் தல 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 என்ன விஷயம் படம் ஃபுல்லா தல 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 தலதான் தல தல அவ்வளவுதான் தல செகண்ட் ஹாஃப் போறதே தல தான படம் ஃபுல்லா என்ஜாயே பண்ண முடியல வந்துட்டே இருக்கிறாரு தல தல தலதான் தல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதையோட ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மாஸ் மட்டும் தான். ஒரு இடத்துல கூட ஸ்லோ கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போய்கிட்டு ஒரு ஸ்பீடு தான். படம் அப்படியே அள்ளி பறகுது. பிளாக் பஸ்டர் கண்டிப்பா. கிளைமேக்ஸ்ல தெருக்கி விட்டாருண்ணா. அஜித் லுக்ஸ் எல்லாம் பயங்கரண்ணா. எவனும் இனிமேல் வந்து அந்த லுக் வச்சு எது பண்ண முடியாது. அஜித் தான். இதுதான் ஃபேன் பாய் சம்பவம் அண்ணா. அவ்வளவு செதுக்கி இருக்கிறாங்க தலைய. வேற லெவல் தலை வேற லெவல் படம் வேற லெவல் வேற லெவல் ஏகேதா ஏகேதா இங்க வேற எதுவும் கிடையாது. ஏகேதா தலை ஏகேதா அஜித் காமெடி சேனல் தலை அஜித் அஜித் கடவுளே அஜித் கடவுளே அஜித் படம் படம் மாசா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ ப்ரோ ஒர்த்து படம் ஒர்த்து ப்ரோ படம் ஒர்த்து ப்ரோ. நீங்க வந்து யாரா இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ஒர்த்து. எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே 100 பில்லா 100 மகாதா உமால தூக்கி தரிக்கிறாரு. இது வரைக்கும் தலை எதுலாம் வேலையாண்டாரோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துல குத்துருக்காரு. அந்த ஜெட்ல இருந்து இறங்கி வராதல சத்தியமா எவனாலும் தலையோட மொத்த அவதாரத்தையும் ஒரு ஸ்கிரீன்ல பாத்துட்டு போலாம். வாங்க எல்லாரும் ஜிபி வாங்க ஒரே ஸ்கிரீன்ல மொத்த தலை கரியரே பாத்துட்டு போலாம். அவ்வளவுதான். படம் மொத்தம் எத்தனை படத்தை முடிஞ்சுதான் தெரியல. அந்த மாதிரி 100 டைம் பார்க்கல. ஒவ்வொருத்தரும் வந்து சான்ஸே இல்லை. எந்த படமே ஓடாதல தரமான படம் கொடுத்துருக்காங்க தல. வாழ்நாள் இந்த மாதிரி படத்தை நீங்க பார்க்கணும். வேற லெவல். சின்னவங்கல இருந்து பெரிய வேலையும் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அஜித் புஜத்துல இது வேலையும் அஜித் யாராலும் பிடிக்கலன்னு சொல்லிதான் இந்த பத்தாவது பார்க்க சொல்லு. தம்பி எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்து படம். மொத்த தலை கரியரே பார்க்கணும்னா இந்த படத்தை ஒரு படம் பார்த்தா ஒரு ஃப்ரேம்ல எல்லா தலை கரியரே ஓவர். அவ்வளவுதான். இதான் மேட்ச். இதான் கரெக்ட். அவ்வளவுதான். சினி ஃபுல்லா பிஞ்சு போச்சு. ஃபுல்லாவே வேற மாதிரி தரமான படம். ரெண்டு படமே செம்ம. வேற ஒரே ஒரு விஷயம் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வாழ்நாள்ல சொல்றேன் இந்த மாதிரி படம் நாங்க பார்க்கவே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாழ்நாளில் அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை. தலை தான் மாசு செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. டைரக்டர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. செதுக்கியார் ஒரு சீனுமே ரொம்ப வேற லெவல். மொத்த அஜித்தையும் கொண்டு வந்து மொத்த சினிமாவையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இந்த படத்தில். கெரியர் உச்சத்தை கெரியர் வந்து காட்டாரு. அதான் கெரியர் தொடர்ந்து சாப்பிட்டுருவாரு எல்லாத்தையும். முடிஞ்சிச்சு கதை. படம் வேற லெவல். சொல்லவே முடியல. எப்படி சொல்றது? ஒரு 5 நிமிஷம் லேக் ஆகல. ஏகேனா நிரூபிச்சிட்டாப்ல. அவ்வளோதான். வேற லெவல். செகண்ட் ஹாப் ஃபர்ஸ்ட் ஹாப் பயங்கரமா அந்த மாதிரி இருந்தது. இதில் ஒவ்வொன்றும் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் சொல்ல முடியல. படம் அப்படி போயினே இருக்குது. வேற லெவலாக படம். தலையோட ஹியூமர் வேற லெவலில் ஒர்க் ஆகிடாரு. ஒரு ஃப்ரேமும் ஃபேன் பை செதுக்கி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலு. செகண்ட் ஹாஃப் அக்லியா மாறாரு. தர்ற மாதிரி இது படம். நீங்கள் போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சூப்பர்ங்க படம். சூப்பர் படம். சூப்பர். பெஸ்ட் ஃபேன் யாருன்னா ஆத்விக் தான். நம்மள யாருமே
பெஸ்ட் ஃபேன் கிடையாது, ஆத்விக் தான் பெஸ்ட் ஃபேன். ஏகேயோட பெஸ்ட் ஃபேன் ஆத்விக் தான். நம்மள வேஸ்ட். சூப்பர். என்ன விஷயம் பிடிச்சிருந்த படத்துல ஆக்சுவலா? எல்லாமே பிடிச்சது சார். ஒரு இடம் கூட மிஸ் ஆகல. ஒரு இடம் கூட எல்லாமே சூப்பர். கிளைமாக்ஸ் எப்படிக்கா? கிஸ்டா முடிச்சிருக்காரா? கிளைமாக்ஸ்ல இல்ல சார், ஸ்டார்டிங்ல இருந்தே கிளைமாக்ஸ் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே கிளைமாக்ஸ் தான். எல்லாமே பெஸ்ட். நம்ம எல்லாருமே வேஸ்ட். ஆத்விக் தான் பெஸ்ட் ஃபேன் ஆஃப் ஏகே. கடவுளே யாருமா? சரி, உங்க டீம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அதுதாங்க எப்படி பண்ணிருந்தாரு? நல்லா பண்ணாரு. நல்லா பண்ணாரா? என்ன சீன்லாம் பிடிச்சிருந்து உங்களுக்கு படத்துல? நிறைய சீன் பிடிச்சிருந்தது. நிறைய சீன் பிடிச்சிருந்தா? படம் நல்லா இருந்துச்சு. ஓகே. நான் சொல்லுங்க. படம் சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. எங்களை விட ஒருத்தர் முன்னாடி உட்காந்து வயசான ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் ஏஞ்சி ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் கை தட்டினே இருந்தார். நான் அஜித் ஃபேன் தான். செம்மையாக இருந்துச்சு படம். இன்னொரு வாட்டி இன்னும் 10 வாட்டி கூட பார்க்கலாம். வெரி தரத்துல அந்த கன் ஷூட்டு, அந்த ஏகே திரும்பி வந்ததுல அந்த அத சுத்தி டக்கு சுட்டார்ல, அது வேற லெவல்ல. செகண்ட் ஹாஃப்ல எப்படி போகுது படம்? வெரி தலம் பக்கா. காலியா சீன்ல எப்படி இருந்துச்சு? டிராகன் சீன்ல எப்படி வரும்? டிராகன் அப்படியே வராரு பத்தியா, அந்த கன் ஷூட் பாக்குற ஏகே சொல்லும்போது வெரி தனந்தல. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சதா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அஸ்வின் ரவிச்சந்திரன் நல்லா பண்ணியிருக்கா போல மூவியை. எப்படி நீங்கள் மங்காத்தா எப்படி பார்த்துருப்பீங்க, அதோட இது வந்து ஒரு 5 மடங்காச்சும் இருக்கும். 5 மடங்கா? அதெல்லாம் சொல்கிறேன் தப்பு ப்ரோ. மங்காத்தாவும் தலை பேஸ் பண்ணியோட இதுதான். இருந்தாலும் இது வந்து ஆதிக் ரவிச்சந்தர் அவர் ரசிச்சு எடுத்த படம். ஒரு ஃப்ரேமும் ஒரு இதுவும் சும்மா தாறு மாதிரி எடுத்திருக்காரு. அதுவும் பிஜிஎம்லாம் வேற மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு சீனும் ஒரு இது அவள்தான் வேற மாதிரி இருக்கு. அதுவும் எங்க ஏகே பாக்குறதுக்கு ஐயோ அப்படி இருக்குது ப்ரோ, வேற மாதிரி. செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது தெரியுமா ப்ரோ? நான் தான் சொல்றேன், படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு அப்படியே இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் இன்னும் தாறுமாறு. த்ரிஷா ஆக்டிங்லேருந்து எல்லா ஆக்டிங், சுனில் ஆக்டிங்லேருந்து எல்லாருமே பக்காவாக எடுத்திருக்காங்க ப்ரோ. வேற லெவலில் எடுத்திருக்காங்க. உண்மையாக கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ப்ரோ. எல்லாமே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எடுத்ததுக்கு ஆத்விக் ரவிச்சந்திரோட இது வந்து தரம் தான். வேற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்ட். எல்லாமே 10 பில்லா 30 மங்காத்தா வரலாறு எல்லாருமே சேர்த்து ஒரே படத்தில் எடுத்துருந்துருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான். இன்டர்வல்ல விஜயோட டைலாக் சொல்கிறாப்புல, ஃப்ரெண்டோட டைலாக், அதுதான் அங்கே கூஸ் பம்ப்ஸு. இன்னும் பயங்கரமான சீன் இருக்குது. ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான். ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்கா போல. ஆதிக் ரவி டேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்கா போல. இதுவரை நான் அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூவி நான் பார்த்ததில்லை. நான் தலை ஃபேன் தான். கடைசியாக மங்காத்தா பார்த்தது. மங்காத்தாவோட இப்போ தான் மாத்திரை போட்டு வந்து பார்த்துன்னுக்கிறேன். விக்ஸு போட்டு வந்து பார்த்துன்னுக்கிறேன். சொன்ன மாதிரி ஒரு சீனும் விக்ஸு போட்டு தான் பார்க்குறோம் இந்த படத்தை சொல்லிட்டேன் நான். எல்லாரும் விக்ஸு ஆல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அவ்வளோதான். ஒரு சீனும் கூஸ் பம்ப். படம் செம்மையாக இருக்கு ப்ரோ. எப்படி சொல்கிறது, வார்த்தையில் சொல்கிறதுக்கு அப்படி இருக்கு படம். எல்லாமே சும்மா அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஒன்றும் ஒரு பாட்டுலேயும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கு படம். எப்படி ஒரு இது சொல்லலாம், படம்னா இதுதான் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை ப்ரோ. ஆனால் படம் வேற மாதிரி, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த லாஸ்ட் சீன்லாம் வேற மாதிரி ப்ரோ. அவர் வராரு கார்லேருந்து, செம்ம சீனு ப்ரோ. அதெல்லாம் BMW சீனு ப்ரோ. அந்த ரொட்டேட்டிங், அந்த ஃபயர், ஐயோ நிக்குது ப்ரோ. அது கண்ணிலே நிக்குது ப்ரோ. அது போய் இப்போ நெக்ஸ்ட் ரோகிணி தான் புக் பண்ணிருக்கோம். எங்கமே தமிழ்நாட்டுல கடியிலன்னு சொல்லிட்டு ஆந்திரால வந்து பார்த்துட்டு 7:30 மணி ஷோ வந்து பார்த்துட்டு போறோம். இப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. இதை விட நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்தோம். ஆனா வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி பிளாஸ்ட் ப்ரோ. ஆனா இந்த ஒரு சீன் பயங்கரமா இருந்துச்சு. அப்படினா இந்த ஒரு சீன் எல்லா சீனு ப்ரோ. எது ஒரு சீன் கோட் போட்டு நந்து வராரு பாருங்க ப்ரோ. ஐயோ சொல்லவே முடியல. அவர் எந்த மாதிரி ஃப்ரேம்ல காமிக்கணுமோ எல்லா ஃப்ரேம்லயும் நிக்க வச்சு காமிச்சிட்டாங்க. எல்லா ஃப்ரேம்லயும் லைனா தூக்கி போட்டுடலாம் ப்ரோ. அப்படி இருக்கு ப்ரோ. அந்த பிளாக் கோட்டும் அதுவும் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வார்த்தைகளே இல்லை ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ சொல்ல முடியும். படம்லாம் இதுதான். அவ்வளவுதான். உண்மையிலே நல்லா இருந்தேன். நான் தளபதி ஃபேன். நான் அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு. 2 பேருக்குமே சேர்த்து இந்த ஒரே மனுஷன் நடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? எனக்கு ரெண்டுமே பக்காவாக தான் இருக்குது. இந்த 2 hours 2.5 hours ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை. அந்த 2.5 மணி நேரமும் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு சீட்டில் உட்கார விடலாம். என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்கே அந்த மாதிரி இருக்குது.
அவர் ஆக்டிங்கே அந்த மாதிரி இருக்குது. ஏட்டர்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த படம் பார்த்து ஏட்டர்ஸே கிடையாது, எல்லாம் அவர் காலடியில் ஊந்துருவாங்க வேறு லெவல்னு. அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. ஃபேன் பாய் சம்பவம் டேரக்டர் வேற லெவல். எப்படி முடிச்சு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்களா? எப்படி இருக்கு? அதாங்க ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் உட்காரலை, வேறு லெவலில் இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸு சூப்பரு, அந்த பழைய சாங்கெல்லாம் ரீமேக்ஸு அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்குவாங்க. படம் நல்லா இருக்கு, தரமாக இருந்தது. ஒரு சீனாக தலை வந்து நிற்கிறதெல்லாம் சும்மா அப்படி இருக்கு. எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்து பார்த்தா தான் இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னும் தரமாக இருக்கும். இருக்கிற எல்லா இயற்கை படத்தையும் பார்த்துருங்க, பார்த்துட்டு வந்து ஒரு சீனுக்கு கத்தினே இருங்க, தொண்டை வலியோட தான் ஆனால் வெளியே போவீங்க. படம் தரமாக இருக்குது. தலை ஃபேன்ஸ் மங்காத்தாக்கு அடுத்து குட் பேட் ஆக்லி தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் ஹாலிவுட் லெவலில் கூட்டு வராங்க ப்ரோ. 3 ஹாலிவுட் ஹீரோ வந்து பாருங்க, 3 பேரும் ஒரு சீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி ப்ரோ. இன்டர்வெல்லியா தளபதி ரெஃபரன்ஸ் தான், இன்டர்வெல்லி த்ரிஷா கில்லி ரெஃபரன்ஸ் தான், வர்ற மாதிரி இருக்கும். இன்டர்வெல்லே தளபதியோட அது என்ன டைலாக் கிடையாது, எப்பயுமே வர டைலாக் இன்டர்வெல்ல அஜித் சொல்லுவாரு, மாசா இருக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. இன்டர்வெல்லே அதுக்கப்புறம் இன்டர்வெல் ஆரம்பிச்ச 10 நிமிஷம் படம் ஹாலிவுட் லெவலில் போய் வர்ற மாதிரி இருக்கும். மிஸ் எல்லாமே ப்ரோ தள்ள தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. மங்காத்தாக்கு அப்புறம் குட் பேட் ஆக்லி தான் ப்ரோ. பக்கா அஜித் மூவி, ஃபேன்ஸ்க்கு தரமான சம்பவம். ஆதிக் சரியான செய்கை. நல்லா இருக்கு. வந்து அருமையாக இருக்குது. தலை ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு தலை. ஆமாம், சாங்ஸு காமெடி எல்லாமே வந்து அருமையாக இருக்குது. நல்லா இருந்தது படம், பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது படத்தில்? அப்பா பையன் சீன் நல்லா இருந்தது, அந்த பாண்ட் நல்லா இருந்தது. மற்றபடி பெருசாக அப்படி எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் பார்க்கலாமா இல்லை? பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஸ்டோரி வைஸாக? நல்லா இருக்கு, ரிப்பீட்டடாக நல்லா பார்க்கலாம். பார்க்கலாம் ஃபேமிலியோட.